வெல்கம் டு jassimplecooking. இன்றைக்கி நம்ம பிலிம்பிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கேரளாவில் இரும்பன் புளின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ பிலிம்பிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒவ்வொரு பிலிம்பிக்காயும் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரியே எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா பிலிம்பிக்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 1/2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ ஊறுகாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 4 வத்தலை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். இப்போது எல்லாமே வறுபட்டதும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 10 பல் பூண்டை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள், நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மசாலா லைட்டாக வறுபட்டதும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி உப்பில் ஊற வச்சுருந்த பிலிம்பிக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி வத்தல் தூளுக்கு பதிலாக நார்மலாக யூஸ் பண்ணுற வத்தல் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குது. அதனால் நான் மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்துட்டு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் இதோட புளிப்புத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் போல் இருக்குது. நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிட்டு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.